வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஆனால் பறக்கும் அரசியல் களமா? சசிகலா அம்மா அதிமுக கட்சி அறிவிப்பா? 2026 தேர்தலில் எடப்பாடிக்கு ஒரு பெரும் சவால். வாங்க விரிவாக முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக அரசியல் களத்திலே மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறதா. அதாவது இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளின் தொகுதி பங்கீடு கூட்டணி என அரசுகள் மும்பாரமாக செயல்பட தொடங்கியது. அந்த வகையில்தான் கண்டிப்பாக அதாவது வி.கே. சசிகலா புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறாராம். அது என்னவென்றால், மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாகவும் அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாகவும் இருந்த சசிகலா அவர்கள், அதாவது ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டுதான் அம்மா அதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை இவர் கண்டிப்பாக அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது கமுதி அருகே நடைபெறும் இந்த ஒரு பிரம்மாண்டமான நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் மற்றும் பொதுக்கூட்டத்தில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலிருந்தே ஆதரவாளர்கள் எல்லாம் பெருந்திரளாக கலந்து கொள்ள உள்ளனர். கண்டிப்பாக கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் நடைமுறையும் தொடங்குவதாக சசிகலா தரப்பு தெரிவித்திருக்கிறதா. அதாவது அங்கீகாரம் கிடைக்கும் வரை காத்திருக்கலாம். மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான தொடக்க விழாவில் நடத்த அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டதாக சசிகலா தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறதா. அதாவது தேர்தல் தேதி மார்ச் 2ஆம் வாரத்தில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும். ஏப்ரல் நடைபெறவுள்ள இந்த வாய்ப்புள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பணிகளை ஈடுபட்டிருக்கிறதா. திமுக தலைமையில் பேச்சுவார்த்தை முழு அடைக்கப்பட்ட கூட்டணி பேச்சுக்களும் நடைபெற்றுகிறது. அதாவது இதனைத் தொடர்ந்தான் மேலும் நீண்டகால மோதலுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுகவுடன் இணைந்தது சசிகலாவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னால் முதல்வரான எடப்பாடியும் தன்னால் அரசியல் திருப்பையே தினகரனும் ஒன்று சேர்ந்து தன்னை கண்டிப்பாக ஓரம் கட்டியதாக அவர் கருதுவதாக தெரிகிறார். இதனால்தான் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் முக்குளத்தவர் சமுதாய வாக்குகளை பயன்படுத்தி எடப்பாடிக்கும் தினகரன கூட்டணிக்கும் கண்டிப்பாக ஒரு பெரும் நெருக்கடியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் சசிகலாவின் முதல் திட்டமாக இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் சசிகலா அவர்கள் கண்டிப்பாக ஒரு புதிய கட்சி தொடங்கி கண்டிப்பாக அவர் போட்டியிட்டு அதிமுகவிலும் முக்குளத்தவர் சமுதாய வாக்குகளை பிரிக்கும் நோக்கில்தான் சசிகலா செயல்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி இல்லை என்பதில் உறுதியான உள்ள அவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கண்டிப்பாக தனது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதிமுக வேட்பாளர் நிற்கும் தொகுதியில், குறிப்பாக தஞ்சை, மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் தனது ஆதரவாளர்களை களமிறக்க அதிமுகவை பலவீனப்படுத்துவதே சசிகலாவின் முதன்மை நோக்கமாக தெரிகிறது. இந்நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கண்டிப்பாக தாவேக்காவில் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவின் வாக்கு வங்கிகளை சிதறடிக்கும் வகையில்தான் சசிகலாவின் கண்டிப்பாக அரசியல் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.